ஒரு வழியா பாப்பாவோட குடோன் இதுதான் ஒளிச்சு வச்சிருக்கா. காட்டத பாக்குற அது ஒரு செகண்ட்லயே இது குடோனை காட்டுனா அவங்க போயிடுவாங்க. எங்க போயிட்டு இருக்கிற சேர்த்து வச்ச எப்ப இங்க வந்து ஜூன் மாசத்துல இருந்தா, ஆமா ஜூன் மாசத்துல இருந்து பிளாஸ்டிக் எல்லாம் ஒன் டைம் யூசிங் பிளாஸ்டிக் எல்லாமே பேன் பண்ணாங்க. அப்பையில இருந்து அவங்க இந்த பிளாஸ்டிக்கை காசு கொடுத்து வித்துட்டு இருந்தாங்க. எங்க பாப்பா என்ன பண்ணான்னா ஒவ்வொரு தடவை பிளாஸ்டிக் வாங்கும் போதும் அந்த பிளாஸ்டிக்கை சுருட்டு சேர்த்து வச்சிட்டு இருக்கா. நம்ம வீட்டுல எல்லாம் எப்படி இந்த எங்க வீட்டுல எங்க அம்மா அப்படிதான் சாரதாஸ்க்கு போனாங்க. சாரதாஸ் போனா கட்டப்பை வாங்கிட்டு வருவாங்க. ஒரு கட்டப்பை இருக்கு. நம்ம வந்து அரிசி மூட்டை வாங்கினா அந்த ஒரு பேக்லாம் இருக்கு. நான் சொன்னேன் அப்பவே இதை எடுத்துட்டு வருவானா, பப்ளிக் டீசன்ட் வேண்டாமா அப்படின்னு. பப்ளிக் மேனஸ் வேணாமா அப்படின்னு கேக்குறான். நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பாப்போம். ஆமாங்க, நாங்க இப்ப எங்க கிளம்பிட்டோம் அப்படின்னா எங்க மேல இருக்கிறா மண்டே பார்த்தேன் இருக்கிறதெல்லாம் போயிட்டு இருக்குங்க. அது வேற விஷயம். நம்ம இப்ப எங்க போறோம் அப்படின்னா துபாயில வந்து எல்லோரும் வந்து நியூஸ் கீஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க எல்லாம் அப்படி ஒன்றும் சொல்லலை. வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸு அப்படியெல்லாம் வந்து கூட போயிட்டுருக்கு காசு அப்படின்னு. கூட போகுது, ஆனால் வந்து அவ்வளோ கூட அப்படிங்கிற அளவுக்கு இல்லை. அவங்க ரியலிஸ்டிக்கான ஒரு ரேட் வச்சு தான் விற்றுட்ருக்காங்க. ரெண்டாவது அனாவசியமாக இங்கே வந்து காசு கூட வச்சு விற்கக்கூடாதுன்னு கவர்மெண்ட்டே வந்து ஒரு ரூல்ஸும் போட்டிருக்காங்க. இவன் மூத்திரத்தை குடி அப்போ கூட உனக்கு புத்தி வராது. அப்படி ஒரு வேலை விற்றாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு நம்ம ரிப்போர்ட்டும் பண்ணலாம். அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன்ஸ். நீ எனக்கே ரிப்போர்ட் பண்ண மாட்டேங்கிற ஒழுங்கா. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ரிப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் நாங்கள் வந்து இப்போ மோனி மாப்பிலலாம் வேறு போனாங்களா 2-3 தடவை அந்த ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் மார்க்கெட். நானும் இங்கே வந்து ஒரு 7-8 வருஷமா ஆயிடுச்சு. இன்டர்சிட்டி வந்து 3 வருஷம் ஆயிடுச்சு. எங்கள் வீட்டுக்கிட்ட இருந்து இத்தனைக்கு பக்கத்தில் தான் இருக்குது. சரி அவங்க சொன்னதுலேருந்து இவன் மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கு. அங்கே போனால் நம்ம ஊர் உழவர் நமக்கு இது தெரியும். நம்ம எல்லாம் மாசமா வாரம் அந்த சந்தைன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவாங்க. எங்கள் அம்மாவும் சரி என் மாமியாரும் சரி அது கூட்டிட்டு போவாங்க. அங்கே சந்தை இருக்கும், நம்ம போய் வாங்கலாம். நார்மல் நம்ம கடைக்கு போய் வாங்குறதும் இது வந்து பல்க் வேணா ஒரு கம்மி, ஒரு 10 ரூபாய் கம்மியாகும் இல்லையா. சரி இப்போ போய் பார்ப்போம். இங்க இருக்கிறத விட கொஞ்சம் இங்க கம்மியா இருக்கு அப்படின்னா போறதுக்கு பதிலா இங்க போயிட்டு வரலாம். மோசமானவளா இருக்காளுங்க. ஸோ அதனால ஒரு வழியாக அங்கே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து கிளம்பிட்டோம் நாங்கள். ஆனாலுமே இப்போ நாங்கள் எப்படி கிளம்பிட்டு இருக்கோம் அப்படின்னா 6:30 மணிக்கு நோன்பு திறந்துருவாங்க. 6 மணி ஆகுது. எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக அங்கே போவோம். நோன்பு திறக்கிறதுக்கு எல்லோரும் போயிடுவாங்க. நாங்கள் அங்கே நின்று வாய் பார்த்துட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன். கவரெல்லாம் எடுத்துட்டியா? டைம் 6. இப்பதான் நான் கிளம்பி இருக்கும் போது தான் சொல்றேன் நோன்பு திறப்பாங்க. அப்ப எப்படி நீ போவ இப்படிலாம் இருந்தா என்ன குடும்பம் நடத்துறியா என்ன நடத்துறியா அப்படின்னு கேட்கறான். இது வந்து நான் 4 நாளா ஒரு வாரமா அந்த அவங்க போட்ட நாள்ல இருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். போய் பார்க்கலாம், சும்மா போய் பார்க்கலாம், போயாவது பார்க்கலாம், ஏதோ ஒண்ணு சும்மா போலான்னா இந்த இப்ப பாப்பா அது அப்பா பாப்பா உடனே குண்டு போட்டாங்களா அவ்வளவுதான். இன்னும் அப்பா பாப்பா இப்ப பாப்பா 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 பாப்பான்னு போயிட்டு இருந்துட்டு இன்னைக்கு தான் போலாம் அப்படின்னு வந்து நான் இன்னைக்கு வந்து அந்த பீட்ரூட் சாதம் பண்ணிட்டேன். அதுல இருந்து அவனுக்கு வந்து எது இது மாமியார் இல்லடி உன் கம்ப்ளைண்ட் எல்லாம் இறக்குறதுக்கு விளாக் எடுத்துட்டு இருக்கோம். என்ன பேசுனாலே தெரியாம பீட்ரூட் சோறுக்கு போயிட்டா. பீட்ரூட் சோறுன்னு ஒன்று எடுத்தாங்க. அதை நான் ரீல்ஸ் எடுக்கல, பயந்துருவீங்க. ஆனால் நல்லா இருந்துச்சுன்னா சூப்பராக இருந்துச்சு. அவங்க பீட்ரூட் சாதம் உங்களுக்கு ரெசிபி கண்டிப்பாக சொல்ல மாட்டான். ஏன்னா அது நல்லா இல்லை. வெல்கம் டு டிடி அட்ராசிட்டிஸ். சிரிச்சினே சொல்டா. நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லு. நல்லா இருந்துச்சு. டிடி அட்ராசிட்டிஸ் ஒழுங்கா சொல்லு. டிடி அட்ராசிட்டி எடிட்டரே கட் பண்ணிட்டு வரதா. டிடி அட்ராசிட்டிஸ் வாங்க. சோத்தை திங்காதன்னா கேட்குறியாடி. நல்லா தூங்கிட்டு இருக்கா போறேன். இதுல நானும் போய் மார்க்கெட்ல காய்கறியை பார்த்து வாங்க. இந்த தூங்க மூஞ்சியோட போய் என்னத்தை வாங்குவ? அவ கண்ணை பார்த்தாலே தெரியும் நிஜமாவே தூங்கிட்டா. நீ பண்றதுல நான் இந்த மாதிரி எடுத்து போட்டிருக்கேன். ஏன் இப்படி பண்ற? அப்புறம் தூங்கிட்டு இருக்க. வண்டி எடுத்து 10 நிமிஷம் கூட ஆகல. 6 நிமிஷம் 6 நிமிஷம் தாண்டி ஆகும். 6 நிமிஷத்துல போயிருவோம். அந்த 6 நிமிஷத்துல பவர் நாப்பா? நல்ல கழுத்து வரைக்கும் திட்டு போட்டு தூங்குறதுக்கு பேர் பவர் நாப்பு கிடையாதுடா செல்லம். புரிஞ்சுக்கோ. நீ தூங்க மூஞ்சிங்கிறத ஒத்துக்கோ. ஆனா இப்படி இருக்காதடி. வண்டியில ஏறணும்னே தூங்கிட்டாங்க. தொப்பம் எடுத்துக்கோங்க. அவங்க இல்ல தப்பா எடுத்துட்டு உனக்கு மாப்பிள்ளை பாரு. வெல்கம் டு சொல்லியாச்சு தூங்க மூஞ்சி vlog.
பேசவே இல்லையா, வேற ஒரு டாபிக்ல ஏதோ எஃப்எம்ல போட்டுட்டு இருந்தாங்க. நான் வந்து எனக்கு அப்படியே அவங்களுக்கு அப்படியே கிருன்னு ஒரு மாதிரியா இருந்துச்சு. அதனால உண்ட மயக்கம்னு சொல்லுவாங்கல்ல, நல்லா சாப்பிட்டா ஒரு 10 நிமிஷத்துக்கு அது சைலண்டா இருந்துச்சுன்னா ஒரு தூக்கம் வரும். அந்த ஒரு மயக்கம். நான் கேட்ட வீடியோ ஏதாவது எடுக்கட்டுமா அப்படின்னா இல்ல நம்ம அங்க போய் எடுத்துப்போம். அப்போ ஆமா தோணுச்சு. ஏன்னா நல்ல காலத்துல யாருமே பாக்குறாங்க. ஏன்டி இப்படி பண்ற? பாக்குறவங்க தான் பாக்குறீங்க. எனக்கு ஒரு வேண்டுகோள், நான் உனக்கு டவுட் எனக்கு கேட்டுக்கிறேன். தூங்கி எழுந்துட்டு வந்து இப்படி வாய் பேச கொழுப்பு உனக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். எடுத்துட்டுங்க என்ன வேணாலும் பாக்குறதுதான் பாக்குறீங்க. ஒரு ஃபாலோ பண்ணிட்டு தான் பாருங்க. ஏங்க இப்படி பண்றீங்க? அவருக்கு பாக்குறீங்க கீழே ஒரு பட்டன் இப்படி இந்த விரல் இதுக்கு அந்த சோகமான மியூசிக் போடுறோம். இதை விட ஓப்பனா ஒரு விளாகர் பிச்சை எடுக்க முடியாது. ரெடி பண்ற பசிக்குதுடா. இது எடுக்கிறதே பிச்சை. இதுல அவசர வேற ஒண்ணு இல்ல. அவன் இன்னைக்குதான் இன்சைட் எப்படி போய் பாக்குறது எல்லாம் வந்து சொல்லி கொடுத்த அவளுக்கு. அதுல போய் பார்த்துட்டு வாயை பொழந்துட்டு உட்காந்துருக்கோம். 85% நான் ஃபாலோவர்ஸ் பாக்குறாங்க. பொம்பளைங்களுக்கு பொம்பளை உதவி பண்ண பெண்கள் நிதி உழவு குழுன்னு ஏதோ குழுவா நடத்திட்டு இருக்க. பெண்களுக்கு பெண்கள் உதவி இன்ஸ்டாலதான் அப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா யூடியூப் அனலைசஸ்ல போய் பார்த்தாலும் அப்படிதான் இருக்குது. உமன்ஸ் தான் கேர்ள்ஸ் எல்லாமே தான் பாக்குறீங்க. சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டு பாருங்க. நான் ஏதாவது உங்களுக்கு ஒரு கண்டென்ட்டா ஒரு யூஸ்ஃபுல்லா இல்லைன்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. திட்டுற மாதிரி போனாதீங்க. அது டிஎம் பர்சனலா சொல்லுங்க. பிச்சை எடுத்தது போதும்ல, வந்துட்டோம் நம்ம மார்க்கெட்டுக்கு. இது உங்ககிட்ட சொல்லணும்னு ஒரு அப்பத்துல இருந்தே ஒரு டவுட். இன்னைக்கு காலைல இருந்தே அந்த இதுலயே நான் வந்து இப்ப தூங்கிட்டேன். இப்ப அவன் சொல்லவும் எனக்கு அப்படியே ரிலேட்டடாவலா வந்துடுச்சு. நாங்க வந்துட்டோம். நான் நம்மள பேசுறேன். ஆக்சுவலா இது வந்து ஒரு பார்ட் தான். இப்போ நாங்க வந்திருக்க இந்த ஏரியா வந்து ரீட்டைல் ஷாப்ஸ் இருக்கிற ஒரு பார்ட் தான். இத பத்தி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிரும். இந்த துபாய் நான் உங்கள்ட்ட பார்க்கணும் நீங்க நினைக்க கூடாது. நாங்க சொல்றோம். இவ்வளவு அறிவுபூர்வமா பேச மாட்டா, நம்மளே அறிவுபூர்வமா பேச விட மாட்டா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிட்டத்தட்ட 400 ஷாப்ஸ் இருக்குது. வெறும் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் மட்டுமே பேஸ் பண்ணி 400 ஷாப்ஸ் வச்சுருக்காங்க. இதோட இந்த டோட்டல் ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் மார்க்கெட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 1 ஹெக்டருக்கு மேலே இருக்குது. ஒரு ஹெக்டர் நிலப்பரப்புன்னு சொல்லுவாங்கல்ல. அது உங்களுக்கு தெரியும். எனக்கு நான் என்ன கேட்டுக்கிறேன். தற்கொலை அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஷாப், பெரிய ஒரு ஏரியாவில் இதை வந்து வச்சிருக்காங்க. இது எப்படின்னா 40+ கண்ட்ரீஸ்ல இருந்து ஃப்ரூட்ஸையும் வெஜிடபிள்ஸையும் இங்கே இம்போர்ட் பண்ணி இங்கேருந்து வேற ஷாப்ஸுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. சின்ன சின்ன ரீட்டைல் ஷாப்ஸுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இப்போ இங்கே போய் ரீட்டைல் ஷாப்ஸில் வாங்க போகிறோம். பட் ஆனால் இப்போ போயிட்டு இருக்க இந்த போர்க்கால அடிப்படையில் எவ்வளோ காசு ஏற்றிருக்காங்க, எவ்வளோ காசு இறக்கியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம போய் தான் தெரிஞ்சுக்கணும். பட் ஆனால் நான் மாப்பிள்ளைகிட்ட கேட்ட வரைக்கும் அவர் போன வீக் போனாருன்னு நினைக்கிறேன். அவங்க ஸ்டோரி முன்னாடி போனாங்க. ஆமாம், இல்லை வாருக்கு அப்புறமும் கூட ஒரு தடவை போனாங்க. ஆமாம். ஸோ அப்போ கூட நான் கேட்டேன். ஓரளவுக்கு ஓகேங்கிற மாதிரி தான் சொன்னார். போய் பார்ப்போம் என்னென்ன இருக்கு, எப்படி இருக்கு அப்படிங்கறது. ஓகே. இது அப்படியே ஊர்ல இருக்கு காய்கனியாங் கடை அப்படின்னு ஒன்று இருக்கோம்லங்க. அது திருவள்ளூர் சைடில் இருக்கும். காய்கனியாங்கறி அப்படின்னு சொல்லி போட்டு காய்கறி கடைகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கு. பார்க்கவே நல்லா இருக்கு. இது எப்பயோ கூட்டிட்டு வந்திருக்கலாம். இப்படிதான் வேணும். கல் சட்டை கொஞ்சமா வாங்கி பேக்கெட்டுக்குள்ள வச்சுச்சு காருக்குள்ள வச்சுட்டு வந்தோம். உட்காந்து போனை தேடி பார்க்கிங் போடுங்க கைஸ். இங்கே வந்து பார்க்கிங் இருக்கு. இல்லைன்னா 500 போடுற மாதிரி வந்துடும் ஃபைனு. ஆமாங்க, அது ஒரு பிரச்சனை. எல்லாமே இருக்குது. ஆனால் பிரச்சனை என்னன்னா வெறும் தக்காளியும் வெங்காயமும் மட்டும் ரேட்டு கூட. ஆமாங்க, நான் வந்து தக்காளி வெங்காயம், அதுக்கப்புறமா கருவேப்பிலை, பச்சை மிளகா, இஞ்சி, அதுக்கப்புறமா காய்கறி, முட்டைகோஸு, அப்புறமா கேரட், பீன்ஸு, அந்த மாதிரி காய்கறிலாம் வாங்கும் போதே 90 ரூபாய் 80 ரூபாய் 82 ரூபா ஆச்சு. அவ்வளோ ஆச்சு. ஆனால் இதுவே நம்ம நார்மல் சூப்பர்
எதுவும் சொல்லலை. நம்ம நார்மலாக போய் பார்க்கும்போது வந்து நம்ம நார்மலாக தக்காளி வெங்காயம் மற்றபடி ஏதாவது வாங்கணும்னாலே அதுவே 60 ரூபாய் 60 ரூபா ஆயிடுது. இது மெயினாக அந்த கீரை அதெல்லாம் வந்து நிறைய தராங்க. ஆமாம், அதே நேரத்தில் 1 ரூபா தான் விற்கிறாங்க. 1 ரூபா 5, அதுவும் 5 கட்டா எடுத்தோம் அப்படின்னா அதையே கம்மி பண்ணிக்கிறோம். 6 ரூபா இந்த ரவுண்டு பண்ணி வாங்குவோன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரே நோட்டை 5 ரூபாய்க்கு 6 ரூபா வந்துச்சுன்னா 5 ரூபா தாங்க போதும், இது மாதிரி 12 ரூபா வந்துச்சுன்னா 10 ரூபா தாங்க போதும். அந்த மாதிரி வாங்குறது நல்லா இருக்கு. நம்ம ஊர்லலாம் வந்து இந்த உழவர் சந்தை, வீக்லி சந்தை மாதிரி இங்கே ஆனால் 2 கட்டு 10 ரூபா 3 கட்டு 10 ரூபான்னு சொல்லுவாங்க. நார்மல் டைமில் வந்தால் நல்ல ஆஃபரில் கிடைக்கும் போல. ஆமாம், இந்த மாதிரி வந்தோம்னா கொஞ்சம் கஷ்டம் தான். வார நீ நிறுத்துடா, ஏயா அப்படி படுத்துற ட்ரம்பு நிறுத்தியா? வாங்க நாங்கள் சும்மா இளநீ கடைக்கு தான் சுற்றி பார்ப்போம். ஆமாங்க, 7 ரூபா ஆகுது இங்கே. எப்படின்னு சொல்கிறேன் பார்த்துட்டு களை கம்மியாக இருந்தால் ஒரு 3 எடுத்துட்டு போவோம். ஏன்னா வெயில் வேற அதிகமாகிடுச்சா ரொம்ப கொப்பளமாக வருது. சொரி சரங்கு படை. கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸாகவும் இருங்க, நல்லா ஹெல்த்தாக சாப்பிடுங்க. ஹெல்த்தாக சாப்பிட்றேன்னு சொல்லி சூடாக சாப்பிட்டுட்டு உடம்புல அங்கங்கே புண்ணு வாங்கிட்டு கிடக்குறேன் நான். ஐயோ பாவம். எவ்வளோ அமைதியாக இருக்குல்ல. ஏன்னா இப்போதான் இல்லை இப்போதான் நோன்பு திறக்கிறாங்க எல்லாருமே. பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலாக ஒரு என்ன வைப், அது டிவோஷனல் வைப்பா இல்லை நிஜமாவே. இங்கே வந்து அந்த அவங்க எவ்வளோ கட்டுப்பாடாக இருந்துட்டு கரெக்டாக அந்த நோன்பு திறக்கும் போது எல்லோரும் ஒன்றா உட்காந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். நம்ம தனித்தனியாக உட்காந்து சாப்பிட்றதெல்லாம் கிடையாது. இது நம்ம ஒரு வேண்டுதல் முடிச்சுட்டு எல்லாரும் உட்காந்து சேம் நம்ம எப்படி விருதம்லாம் இருக்கமோ அந்த மாதிரி அதெல்லாம் சாப்பிட்டாங்க. அது பட் ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம ஊர்லேயும் இருக்கலாம், ஆனால் நம்ம மைனாரிட்டியாக இருக்கனால தெரியல. பட் ஆனால் இங்கே அவங்க மேஜராக இருக்கனால என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, அவங்களுக்காக நிறைய இந்துஸுமே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடாம இருப்பாங்க. சின்ன பிள்ளைங்களாம் குழந்தைங்களும் சாப்பிடாம இருக்கும். ஸ்கூலில் வந்து இப்போ உள்ள சூர்யா கூட சொல்லியிருந்தால, அவங்க ஸ்கூல் படிக்கும்போது அவங்க கூட இருக்க பசங்கள்லாம் வந்து பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிடாம இருக்காங்க. அந்த மாதிரி ஸோ அது வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கிறது தான் ஒரு 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 ஸ்ப்ரெட் அல்லவா. நிறைய இங்கிலீஷ் எல்லாம் பேசுது, நிறைய இங்கிலீஷ் எல்லாம் பேசுது. ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து அவங்க வந்து நிறைய பேருக்கு ஃபுட்டு தருவாங்க. எந்த மாஸ்க்குக்கு போனாலும் இந்த டைம் வந்து நமக்கு வந்து ஃபுட்டு கிடைக்கும். நம்ம ஈவன் ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் அப்படிலாம் கிடையாது. யார் போனாலும் ஆம்பளை பொம்பளை நீ க்யூவில் நிற்கிறியா உனக்கு வந்து சாப்பாடு, தண்ணி நிறையா அரபி வீட்டிலலாம் வந்து வெளியவே டேட்ஸு, தண்ணி, பால், தனியாக ஒரு ஃப்ரிட்ஜெல்லாம் வேறு வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மந்த்து வந்து துபாயில் வந்து ஒரு கோல்டன், வேலைக்கு போனால் 6 hour தான் வேலை, வந்துடலாம். அதுக்கப்புறம் காட்டு குத்துவாங்க, வெயிலும் ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே வந்து நோன்பு திறக்கிறதுனால எங்களால் வேறு எதுவும் வாங்க முடியல. பட் ஆனால் நாங்கள் ஆல்ரெடி தேவைக்கு அதிகமாகவே வாங்கிட்டோம். கொஞ்சம் ரேட்டு கம்மியாகவும் இருக்குன்னு தான் சொல்லணும். கம்பேர் பண்ணும்போது ஒரு அளவுக்கு இது வந்து மொத்தமாக அது வாங்குறோம் இல்லையா. இப்போ பரவாயில்ல, இப்போவே 2 இளநீ குடிச்சிட்டோம். அப்புறமா இன்னொரு ஒரு இளநீ வாங்கிட்டு வந்தோம். 20 ரூபா தான் ஆச்சு. இதுவே நம்ம நார்மலாக வாங்கினா 7,000 ரூபா 8 ரூபா. பட் ஆனால் அந்த 7,000 ரூபா 8 ரூபா இளநியோட இது ரொம்ப பெருசாக, இது நம்ம ஊரும் கிடைக்கிற மாதிரியே இருக்குது இளநீ. பச்சை இளநீ ஆக்சுவலாக ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அந்த இளநிக்குள்ளே அந்த இது சாப்பிட்டோம், தேங்காய் சாப்பிட்டோம். ஸோ ஒரு நல்ல ஒரு இது. பட் நார்மலான டைம் வந்துரும்னு எதிர்பார்ப்போம். நார்மலான டைம் வந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும் எல்லாருக்குமே. இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போவே நாங்கள் வந்து எங்கள் மந்த்லி பட்ஜெட்டே வந்து 500 ரூபா தான் இருக்கும். அப்படிங்கிறப்போ இன்னும் கஷ்டப்படுறவங்க எல்லாருமே இருப்பாங்க. அவங்களால எப்படி ரன் பண்ணுறாங்கன்னு தெரியல. மெயின் நம்ம இந்தியன்ஸுக்கு மெயின் தக்காளி வெங்காயம் இல்லைன்னா சாப்பாடே கிடையாது. கொஞ்சம் நிறுத்தினாங்கன்னா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இது இந்த துபாயோடயே முடியல, அது வந்து இந்தியாவிலே தாக்கப்பட்டு. இங்க தக்காளி இவங்க அம்மாட்ட பேசினா உங்களுக்கு என்னடி தக்காளி வெங்காயம் தான் இல்லை, எங்களுக்கு கேஸ் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. எப்பவுமே இப்போ ஒரு கேஸ் நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும். அந்த கேஸ் காலி பண்ணி ஒரு கேஸ் காலி ஆனோடனே இந்த கேஸ் எடுத்துட்டு மறுபடியும் கால் பண்ணுவோம் இல்லையா. இது வந்து அம்மாவுக்கு வந்து இப்போ ஒரு கொஞ்ச நாள் தான் வரும், ஒரு 2 வாரம் அப்படிதான் வரும். அதுக்குள்ளேயே கால் பண்றோம் அப்படின்னு சொல்லும்போது எடுக்கவே இல்லையா. அது ஏதோ ரூல்ஸ் போட்டிருக்காங்க. ஆக்சுவலா 28 நாளுக்கு அப்படி தான். அடுத்து அதாவது ஒரு கேஸுக்கு இன்னொரு கேஸுக்கும் நீ புக் பண்ணுற இடைவேளை வந்து இப்போதைக்கு 28 நாள் வச்சுருக்காங்களாம். முன்னாடி வந்து 21 நாளாக தான் இருந்துச்சு. ஸோ இப்போ 7 நாள் ஏற்றி 28 நாளாக வச்சுருக்காங்க. ஓகே தான். ஆக்சுவலாக என்ன பண்ணுவாங்க, அவங்களும் அந்த பக்கமும் தரமாட்டிக்கிறான், இந்த பக்கம் தரமாட்டிக்கிறான், இந்த பக்கம் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் மூடி வச்சிருக்கு. சாரு உங்களோட பிரச்சனையில போய் மூஞ்சுக்கா வீட்டுக்குள்ள போய் சண்டை போட்டு நீங்க பப்ளிக்கா வந்து மக்கள்ல நாங்க என்னடா
பண்ணும். அந்த மாதிரி தாங்க இருக்கு. இப்போ எங்களோட போல இது எப்படி இருக்குன்னா அதான் இது எப்படி இருக்குன்னா இந்த சந்தானம் சொல்ற மாதிரி எங்கேயோ இருக்கிற பிரியாணி எங்கேயோ இருக்கிற நாய்க்கு தான் கிடைக்குங்கிற மாதிரி. கேஸும் தட்டுப்பாடு. அதுக்கப்புறமா இப்போ ஆஃபீஸ் போறவங்க எப்பவுமே ஸ்கூட்டில இந்த மாதிரி வண்டியில போறவங்க அவங்கெல்லாம் வண்டி இது வேணும், எல்லாமே பெட்ரோல் எல்லாமே இங்க போய் சரி பெட்ரோல் இது போனா கேஸ் வந்து இவ்வளோ இதாகுது, ஹோட்டலையும் கிடையாது. அப்போ கேஸ் பெங்களூர்லாம் ஹோட்டலே மூடிட்டாங்களாம், கமர்ஷியல் கேஸ் சிலிண்டர்ஸ் வந்து இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ ஓவராலாக என்ன அப்படின்னா இண்டக்ஷன் ஸ்டவ் கரண்ட் கட்டணும், அப்படி இண்டக்ஷன் ஸ்டவ் விலை அதிகமாகிட்டாங்க. ஸோ இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கலாம் அப்படின்னா கரண்ட் அதிகமாகும். கரண்ட் அதிகமாச்சுன்னா காய்கறிங்க எதாகும், கரண்ட் பில்லு ஏற்றுவாங்க. இப்படி எல்லாத்துலேயுமே ஏற்றிட்டே இருக்கீங்க. ஆனால் சம்பளம் மட்டும் அதே மாதிரி தான் இருக்கு. ஓடு நீ ஒரு ஃபினான்ஷியல் கிரிமினல். ஆமாங்க. இப்போ வந்து கேஸ் இல்லை, சரி இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா இண்டக்ஷன் ஸ்டவ் நார்மல்லே ஒரு 7,000 ரூபாய் அப்படி 5,000 ரூபாய்க்குள்ளே வரும். ஆனால் இப்போ போய் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா எங்கள் அம்மா தான் போய் வாங்கலாம் அப்படின்னு போய் பார்த்தா 7,000 ரூபாய் 8,000 ரூபாய் ஆக்கி வச்சுருக்காங்க. ஏன் அப்படி பண்ணுறீங்க? அதுக்கு என்னடி இது எல்லாமே ஒரு மிடில் கிளாஸ் பைத்தியக்காரியோட குமுறல்ங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். எல்லாருமே அது உங்களுக்கு தோணி இருக்கும். இப்போ உங்களுக்கு தோணும் விறகடுப்பு அந்த அடுப்பு போகலான்னா மரத்தை வெட்ட முடியாது, அதுவும் இல்லாமல் மரம் வெட்டக்கூடாதுன்னு இல்லை, ஆனால் அங்கங்கே மரமே இல்லை, எப்படி வெட்ட முடியும்? நீ வச்சாதாங்களே வளரும். வீட்டில் இருக்க அந்த சோஃபா, அதுக்கப்புறம் உட்டால செய்யப்பட்ட அந்த டைனிங் டேபிள் தான் இருக்கு. இப்போ இங்கே யார் வீட்டில் உட்டால செய்யப்பட்ட டைனிங் டேபிள் இருக்கு? அதுலேயும் விலை அதிகமாக்கி வித்துட்டு இருக்காங்க. என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? புரியுது செல்லம், அழுவாதடா நீ, அழுவாதடா. இங்கிட்ட போய் நடுத்தர வாசிகளுக்கு தான் அது வந்து ரொம்ப டிக்கிலையும் வாயிலையும் அடிக்கிறாங்க. அடிக்கல, எல்லா பக்கமும் புகை வந்து இருக்கு. நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தா எங்கெல்லாம் போய் அங்கே போய் நம்ம காசுல தான் வந்து நிற்கும். கரண்ட் பில்லை பிடிப்பாங்க, கரண்ட் கட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கரண்ட்ல தான் கை வைப்பாங்க எல்லாமே. அது வந்து ரொம்ப உங்களை கையெடுத்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், உங்களோட வாரியத்தோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. முடியல வேற ஒண்ணும் இல்ல. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? ஆமா, இந்தியாலயும் வந்து தாக்கி இருக்கு. இப்போ சரி இங்க வந்து எங்கேயும் தாக்கி இருக்கு. இங்க ஏதோ பெட்டரான கவர்மெண்ட் இருக்கிறதுனால அந்த தாக்கம் தெரியாம ஓடிட்டு இருக்கு. அது எவ்வளவு நாள் ஓட்டுவோம் தெரியல. அங்கங்க சத்தம்லாம் கேட்குங்க, அப்பப்போ அலர்ட் மெசேஜ் வரும். ஓகே, ஆனால் நம்ம சாப்பாட்டு விஷயம் ஒரு இதாக ஃபினான்ஷியலாக வந்து பார்க்கும்போது அங்கங்கே இதாக தான் இருக்குது. விலைவாசி அதிகமாகுது, என்ன நடக்கும் அப்படின்னே தெரியல. உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் ஃபினான்ஷியலாக ஒரு பிரச்சனை இருக்குது. அது ஒரு பிரச்சனையாக வந்து பிரச்சனைக்கு மேலே ஒரு பிரச்சனை. ஓகே, இப்படி பல பிரச்சனைகளோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் பெறுவது உங்களில் நான் டிடிஆர் டாஸ். பாய். மண்டபத்திரண்டா கைஸ்.